செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கேக் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு வகையான மது வகைகள் மற்றும் உலர் பழங்களை பதப்படுத்தும் பணியில் சமையல் கலைஞர்கள், விடுதி நிர்வாகிகள் ஈடுபட்டனர். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை அவதூறாக பேசிய சவுக்குக்கு மீடியா மீதும் சவுக்கு சங்கர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி 7 கிணறு காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. உடனடியாக சவுக்கு சங்கர் மீது காவல்துறை சார்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ஜெகன் கோபி வலியுறுத்தியுள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் 2 கோடி மதிப்புள்ள நகைகளை பட்டறையில் திருடிய 4 பேர் ஒடிசாவில் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். 4 பேரிடமிருந்து ரூபாய் 33 லட்சம் மதிப்புள்ள நகைகள் பறிமுதல் செய்த போலீசார் 4 குற்றவாளிகளையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி உத்தரவின் பேரில் புழல் சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூரில் கட்டி வரும் புதிய காய்கறி மார்க்கெட்டில் காந்தி மார்க்கெட் சிறு மொத்த வியாபாரிகளுக்கும் கடை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியர் சரவணனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திருச்சி காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் தலைவர் கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திரளான நிர்வாகிகள் உடன் இருந்தனர். திருச்சி மாநகரில் பெண்களின் பாதுகாப்புக்காக 7 இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்களின் சேவையை மாநகர காவல் ஆணையர் காமினி துவங்கி வைத்தார். திருச்சி மாநகரில் கண்டோன்மெண்ட், பொன்மலை உள்ளிட்ட 7 இடங்களில் இந்த சேவை தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் பெண் சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் ஓட்டுநர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் காமினி பல்வேறு அறிவுரை வழங்கினார். நெல்லை டவுன் சாலியர் தெருவில் தெருநாய் கடித்ததால் 4 ஆடுகள் இறந்தது கால்நடை வளர்ப்போர்களுக்கிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு ஆடு படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் கால்நடை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சம்பவ இடத்தில் நெல்லை டவுன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பக்கநாடு ஊராட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட பகுதி நேர நியாய விலைக் கடை கட்டடத்தினை திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 13,16,000 ரூபாய் மதிப்பில் கடந்த 2023-24 ஆண்டில் கட்டப்பட்ட பகுதி நேர நியாய விலைக் கடை தற்போது வரை திறக்கப்படாதது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ 3 வருஷம் ஆகுது கட்டடம் கட்டி திறப்புலா பண்றேன்னு சொல்லி எம்பி திறப்புலா பண்றேன்னு சொல்லி பண்ணாரு. ஆனா இன்ன வரைக்கும் பண்ணவே இல்லை. 2 வாட்டி ஏற்கனவே ப்ரோக்ராம் எல்லாம் ரெடி பண்ணி இப்படியே வாழை மரம் கட்டி நிப்பாட்டிட்டாங்க. இது 3வது முறை இதே ப்ரோக்ராம் மாறிடுச்சு, சிஎம் ப்ரோக்ராம். அதனால நாங்க திறக்க மாட்டோம்னு சொல்லி கூட்டுறவு சொசைட்டில சொல்லிட்டாங்க. இப்ப மக்களோட வரி போனா ஒவ்வொரு வாட்டியும் இப்படியே வீணா போகுது. இதெல்லாம் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் முதல் சோமவார சங்காபிஷேகத்தை முன்னிட்டு 108 சங்குகள் கொண்டு ஜலகண்டீஸ்வரருக்கு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மனம் உருகி சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை ஸ்ரீ சாந்தநாயகி சமேத புனுகீஸ்வரர் திருக்கோயிலில் கார்த்திகை மாத சோமவாரத்தையொட்டி 108 சங்காபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தோண்டி கடலோர பகுதிகளில் டால்பின்கள் அதிக அளவில் தென்பட்டது. டால்பின்கள் கூட்டமாக துள்ளி குதித்து விளையாடிய காட்சி அப்பகுதி மக்களை வெகுவாக கவர்ந்தது. சேலம் மாவட்டம் சங்ககிரி உதவி ஆட்சியர் கேந்திரியாவிடம் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற வேண்டும் என வலியுறுத்தி அதிமுகவினர் கோரிக்கை மனு அளித்தனர்.
சங்ககிரி அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் NCR ரத்தினம், நகர செயலாளர் KVS சங்கர் ஆகியோர் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் ஒருதலை பட்சமாக நடைபெறாமல் தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மனுவில் வலியுறுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.